அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 2 நாளாக சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே நம்ம சகோதரர் அப்துல் பாஷித் புகாரியோடைய இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா? அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களிடம் ஒரு செய்தி வந்தால் அதை தீர விசாரித்து கொள்ளுங்கள், இல்லையேல் அறியாமையினால் ஒருவருக்கு தீங்கு செய்துவிட்டு பின்னர் அதற்காக கை செய்தப்படுவீர்கள். ஆகையால் இருபக்க உண்மையையும் அறியாமல் யாரையும் குறை சொல்லாதீர்கள். பயப்பட வேண்டிய கடமை இருக்கு. நான் திருத்திக் கொள்ளணுமா? 1000 திருத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கு. குறைகள் இருக்கு, 1000 குறைகள் இருக்கு. நான் மீளணுமா? 1000 முறை அல்லாஹ்விடத்துல மீளவணும் இருக்கு. ஆனா ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் அவனை யார் பயப்படுறா, யார் எந்த பிரச்சனையில இருந்து மீள ஆசைப்படுறா, யார் அவனுடைய பாதையில மீண்டும் மீண்டும் திரும்பி வர ஆசைப்படுறான்னு சொல்லி உங்களை திருத்திக் கொள்ளுங்க. நான் இவ்வளவு நாள் இவ்வளவு கண்ணியத்தோட இருந்தேன், ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய, ஒரு மனிதனுடைய குடும்பத்தை முற்றிலுமா தரைமட்டமா ஆக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு செயல்படுறீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே எப்படி அந்த கண்ணியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் எனக்கு தெரியல.